ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமை மிகுந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் பக்தர்கள் தொடுத்த சில கேள்விகளுக்கு பகவான் எத்துணை சாந்தத்துடனும் ஞானத்துடனும் அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் பதில் கூறியதை பார்த்தோம். பகவான் விளக்கத்தின் சாராம்சம் யாதெனில், உரக்கப் பேசி உபதேசிப்பதை விட மௌனத்தினாலேயே உண்மையான உபதேசம் செய்ய முடியும். அதாவது மௌனத்தின் மூலமே ஆத்ம சக்தியை எங்கும் பரப்ப முடியும். அதுவே மிகச்சிறந்த உபதேசம் என்கிறார். அடுத்து, ஆத்மாவின் இயற்கை நிலை சாந்திதான். எங்கும் வியாபத்திற்கும் பரமாத்மா சாந்தி பெருங்கடல். அதனிடையிலே உள்ள ஆத்மாவும் சாந்தியை உடையதுதான். ஆயினும் அந்த சாந்தி நிலையை உணர முடியாமல் செய்வது மனம் என்கிறார். எண்ணங்களின் உருவமே மனம் என்கிறோம். மனம் என்று ஒன்று கிடையாது. மனம் இறந்தால் சாஸ்வதமான சாந்தி விளங்கும் என்கிறார். அடுத்து, தியானத்திற்கு என்ன பகவான் கூறுகிறார் என்றால், தியானம் ஸ்திரப்பட வேண்டுமானால் ஏதேனும் பாவனையில் ஊன்றி நிற்க வேண்டும். அகங்கார மமகாரங்கள் முற்றும் நசிகிற வரையில் இடைவிடாத சாதனை இருக்க வேண்டும். மனம் முயற்சி இல்லாமலேயே அடங்கும் நிலை வரும் வரை தியானத்தை கைவிடக்கூடாது என்கிறார். இறுதியாக, ஆத்மாவின் நிலை பற்றிய விளக்கத்திற்கு பகவான் கூறும் பதில், இருதயம் என்னும் குகையிலேதான் ஆத்மாவின் உருவத்தில் பிரம்மம் பிரகாசிக்கிறது. ஆத்மாவை தேடும் மனம் தன்னைத்தானே அழித்து இதயத்திலே சென்று லயமாகும். அப்போது மனதின் தொழிலாகிய மாயையின் விலாசம் மறைந்து விடும். மாயா விலாசம் மறைந்த கணத்திலேயே ஆத்ம விலாசம் தோன்றும். மனோநாசம் வந்தால் அதுவே ஆத்ம சாட்சாத்காரமாகும் என்கிறார். பக்தர்களின் சந்தேகங்களின் மூலம் நம் கேள்விகளுக்கும் சேர்ந்தே பகவான் பதிலளித்து விட்டார். அவர் கூறியவற்றை நம் மனதில் நிறுத்தி அசை போட்டு பார்க்கும்போது நாமும் படிப்படியாக மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு சாந்தி நிலை பெற முடியும் என்றே தோன்றுகிறது. இந்த பகுதியில் பகவான் ஏன் கையில் தந்தியுடன் அத்துணை கலங்கி நின்றார்? அவரை வாட்டி வதைக்கும் வேதனைத்தான் என்ன என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 59. நினைவில் நிலைத்த நாயனா. மாலை நேரத்து இனிய அழகு ரமணாசிரமத்தை சூழ்ந்திருந்தது. பக்தர்கள் அமைதி காக்க ஆசிரமவாசிகள் வேத பாராயணம் செய்து முடித்தார்கள். அப்போது ரமண பகவான் கண்கள் கலங்கியிருக்க கையில் தந்தி தாளுடன் பிரார்த்தனை கூடத்துக்குள் வந்தார். அவரை கண்டதும் பக்தர்கள் நமஸ்காரம் சுவாமி என்று வணங்கினார்கள். பகவான் நமஸ்காரம் என்று வணக்கம் தெரிவித்தவர், வேத பாராயணம் ஆயிற்றா என்று கேட்டார். அவரது குரல் கம்மி இருந்தது. ஆயிற்று பகவானே என்ற குஞ்சுசுவாமி அவரது கையிலிருந்த தந்தித்தாளையும் அவர் முகத்தையும் பார்த்துவிட்டு பதறியவராக, பகவானே பகவானே, இது என்ன தங்கள் கையில் தந்தி, கண்களும் கலங்கியிருக்கின்றனவே என்று வினாக்குறியிட்டார். பகவான் கம்மிய குரலில், குஞ்சு, தாங்க முடியாத துக்க செய்தி வந்திருக்கிறது என்றார். குஞ்சுசுவாமி அது கேட்டு ஏதும் புரியாதவராக மனம் கலங்கி, பகவானே என்று அவர் முகத்தை பார்த்தார். நாயனா மறைந்து விட்டாராம், அமைதியாக சொன்னார் பகவான். அந்த துக்க செய்தி கேட்டு எல்லோரும் பதற்றமும் பெரும் வருத்தமும் அடைந்தார்கள். குஞ்சுசுவாமி குரல் தழுதழுக்க, முனிவர் போய்விட்டாரா என்று கேட்டார். பக்தர்களுள் ஒருவர் அப்போது தாழ முடியாத வருத்தத்தோடு, காவிய கண்ட கணபதி முனிவர் போய்விட்டாரா என்று கேட்டு கண் கலங்கினார். ஆசிரமவாசிகள் அதை நம்ப முடியாமல், ஐயோ நிஜமா, இது நிஜமா என்றபடி மனம் தவித்தார்கள். பகவான் எல்லாவற்றுக்கும் அமைதியாக, அவர் நிஜமா போயிட்டாரா? எங்கே போயிட்டார்? அவர் எங்கும் போகவில்லை, அவருக்கு மரணமே இல்லை என்றார். அதற்கு சம்மதப்பட்டு, ஆமாம் பகவானே என்றார் குஞ்சுசுவாமி. குஞ்சு, நாயனாவைப் போல் இன்னொருத்தரை இனி பார்க்க முடியுமா என்று மனமுருகி கேட்டார் பகவான். குரல் உடைய குஞ்சுசுவாமி, ஐயோ
முடியாது பகவானே, முடியாது என்றார். பகவான் அமைதியின் எல்லையில் மனம் லயிக்க, குஞ்சு, நான் மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் சென்று வருகிறேன் என்றார். சரி பகவானே என்ற குஞ்சு சுவாமி சற்று ஒதுங்கி நின்றார். பகவான் பிரார்த்தனை கூடத்தை விட்டு சென்றார். அவர் போன பின்பு பக்தர் ஒருவர் குஞ்சு சுவாமியிடம், சுவாமி, காவிய கண்ட கணபதி முனிவர் சுவாமிகளோடு 23 வருஷங்களுக்கு மேலாக அத்தியந்தமாக பழகி வந்தாரமே என்று கேட்டார். ஆமாம், அதனால்தான் பகவானால் அவரது பிரிவு துயரை தாங்க முடியவில்லை, உள்ளம் உருகிவிட்டார் என்றார் குஞ்சு சுவாமி. அது கேட்டு மற்றொரு பக்தர், அடடா, முனிவரின் மகிமையும் மகரிஷியின் கருணையும் என்னவென்று சொல்வது என்று மெய் சிலிர்த்தார். அப்போது இன்னொரு பக்தர், குஞ்சு சுவாமி இங்கிருந்து போன பின்பு அவரை பற்றிய செய்தி எதுவும் தெரியாமல் இருந்து இப்போது மரண செய்தி தானே வந்திருக்கிறது என்று கேட்டார். சட்டென்று குஞ்சு சுவாமி அதற்கு, இல்லை இல்லை, அவ்வப்போது முனிவரை பற்றிய செய்திகள் பகவானுக்கு வந்து கொண்டுதான் இருந்தன. இங்கிருந்து போன பின்பு அவர் வட கனடாவில் உள்ள சிரசியில் ஆனந்தாசிரமம் அமைத்து சிறிது காலம் அங்கே தங்கியிருந்தார். தற்போது காரக்பூரில் வாசம் செய்து வந்தார். கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்ற செய்திகளும் வந்து கொண்டிருந்தன. கடைசியில் இப்படி ஆயிற்று என்றார். பகவான் நாயனா என்று மனம் கலங்கிவிட்டாரே என்றார் முதலாவது பக்தர். பகவான் அவரை நாயனா என்று அத்தனை உரிமையோடு அழைப்பார். பகவான் முதலில் சாஸ்திரிகளே என்று முனிவரை அழைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கணபதி முனிவர் தம்மை சாதாரணமாகவே அழைக்கும்படி கேட்டுக்கொண்டார். பகவானும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் போலவே அவரை நாயனா என்று அழைக்கத் தொடங்கினார். மற்றவர்கள் அழைப்பதை விட பகவான் அப்படி அழைக்கும் போதில் அதில் அன்பும் கனிவும் மதிப்பும் ஒருங்கே அடங்கியிருக்கும். குஞ்சு சுவாமி இப்படி சொன்னதும் எல்லோரும் ஆமாம், உண்மைதான் என்றார்கள். அது மட்டுமல்ல, நாயனா குழந்தையைப் போன்றவர் என்று மகரிஷி அடிக்கடி அவரை பற்றி கூறுவதும் வழக்கம். உடனே ஒரு பக்தர், குஞ்சு சுவாமி, நாங்களும் அதை கேட்டிருக்கிறோம் என்றார். நாயனாவின் மறைவுக்கு பகவான் மனம் கலங்கினார் என்றால் அவர் மீது கொண்ட அன்பு மட்டும் காரணமல்ல, முனிவர் பெற்றிருந்த உன்னதமான ஞான புலமையும் ஒரு முக்கியமான காரணமாகும். அதனால்தான் பகவான் நாயனாவைப் போல் இன்னொருத்தரை இனி பார்க்க முடியுமா என்றார். அப்படிங்களா சுவாமி என்று வியந்தார் அந்த பக்தர். ஆமாம், பழனிசுவாமி பகவானுக்கு தொண்டு செய்ய தொடங்கிய பிறகு அவரால் பகவான் மலையாளம் கற்றுக்கொண்டார். தமிழ், ஆங்கிலம், மலையாளம் என்ற 3 மொழிகளை பகவான் அறிந்த நிலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் கணபதி முனிவர். அவர் வந்த பிறகு பகவானுக்கு சமஸ்கிருத மொழியில் பெரும் பரிச்சயம் ஏற்பட்டது. வேத சாஸ்திரங்களை பற்றியும் கணபதி முனிவரிடம் அடிக்கடி பேசி பயனுள்ள பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார் மகரிஷி. சமஸ்கிருத ஸ்லோகங்களை இயற்றி இலக்கண பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று அவரை கணபதி முனிவரிடம் காட்டி மகரிஷி கேட்பது வழக்கம். அருணாச்சல பஞ்சரத்னம் என்ற சமஸ்கிருத கவிதைகளை இயற்றும்படி பகவானை தூண்டியதே காவிய கண்ட கணபதி முனிவர்தான். பகவான் இயற்றிய உள்ளது 40 என்ற நூலை கணபதி முனிவர் சத் சட்சனம் என்ற பெயரில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதற்கு கணபதி முனிவரின் சீடர் கபாலி சாஸ்திரிகள் விளக்க உரை ஒன்று எழுதியிருக்கிறார். பகவானின் உபதேச சாரம் என்ற நூலுக்கு கணபதி முனிவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். மகரிஷி மீது அவர் அவ்வப்போது பல ஸ்லோகங்களையும் எழுதியிருக்கிறார் என்றார் குஞ்சு சுவாமி. அப்போது வேறொரு பக்தர், சுவாமி, முனிவரிடத்திலே பகவான் தெலுங்கையும் கற்றுக்கொண்டார் இல்லையா என்று தன் சந்தேகத்தை கேட்டார். ஆமாம், பரிபூரணமாக அவரிடம் இருந்துதான் தெலுங்கை பகவான் அறிந்து கொண்டார் என்ற குஞ்சு சுவாமி, இரவு உணவு வேளையானதால் நல்லது, உணவு கூடத்தில் பரிமாற காத்திருப்பார்கள், எல்லோரும் சாப்பிடலாம் வாருங்கள் என்று முன்னே நடந்தார். சரி சுவாமி என்று கூறி எல்லோரும் அவரை தொடர்ந்தார்கள். அடுத்த பகுதியில் பகவானை சந்தித்துவிட்டு சென்ற பிரெஞ்சு நாட்டு பெண்மணி பாஸ்கலின் மாலெட் தன் மனதில் பட்டவற்றை தயங்காமல் பளிச்சென்று எடுத்துரைப்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.